பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக சண்டை என்பது ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்திருக்குது. இது தமிழ் இளம் தலைமுறை நன்கு உணர்ந்துக்கணும். இங்க திராவிடம்னு பேசுறதே திராவிடத்திலிருந்து தான் தமிழ் தேசியம் வருது. எங்க ஐயா மணியரசன், தமிழ் தேச அரசியலுடைய பேராசான் ஐயா மணியரசன் சொன்னது போல, பாட்டிக்கு பேத்தி பிறந்திருக்குங்கிறது சரி, பேட்டிக்கு பாட்டி பிறந்திருக்குங்கிறது எப்படி இருக்கிறது? தமிழர்கள் தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆரியர்கள் வருகைக்கு பிறகு ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தோடு தமிழ் கலந்து பேசணும். எப்படி பேசணும்? சோறு இருந்துச்சு, சோறு தூய தமிழ் சொல், அதை விட்டுட்டு சாதம்னு பேசணும். கருவி இருந்துச்சு, அதை விட்டு ஆயுதம்னு பேசணும். மகிழ்ச்சி இருந்துச்சு, அதை விட்டு சந்தோஷம்னு பேசணும். மிளகு சாறு இருந்துச்சு, அதை விட்டு ரசம்னு பேசணும். வணக்கம் இருந்துச்சு, அதை விட்டு நமஸ்காரம்னு பேசணும். அப்படி மெதுவா பிரிஞ்சோம். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தாய்மொழி தமிழ் சமஸ்கிருதத்தை மென்னு உமிழ்ந்த மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம். நான் தாண்டா ஆதிக்குடி, ஆதி பாட்டன் சிவனும் நான் தான், ஆதிக்குடி தமிழ் குடியும் நான் தான். மற்ற மொழிகள் எல்லாம் மனிதன் பேசியது, என் மொழிதான் இறைவன் பேசிய மொழி.